சொப்பனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமா, சில தடவை கர்த்தர் நம்மளை சிறைச்சால கொண்டு அடிச்சு உள்ள புளியும் போது இது வரைக்கும் நான் 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 சொன்ன சாட்சியெல்லாம் எப்படி மாறிடும்? கர்த்தரே எனக்காக செய்து முடித்தார். நம்முடைய கவனத்தை கர்த்தர் பக்கம் திருப்புறதுக்குனே சில தடவை கர்த்தர் என்ன பண்றாருன்னா சிறையில கொண்டு போய் வைக்கிறாரு. சில தடவை நம்மளோட பாதைகளை முடக்கிறாரு. முடக்கிட்டு என்ன சொல்ல வைக்கிறார் தெரியுமா? இனிமே உன் வாயில நான் வரவே கூடாது. உனக்கானாலும் சரி, மற்றவங்களுக்கானாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தேவனை அன்றி வேற ஒருவருமே இதை செய்யல. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்றதே கர்த்தருடையது தான். ஏனென்றா கர்த்தர் தன்னுடைய மகிமையை வேற யாருக்குமே கொடுக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. அப்போ நம்மளுக்கு இன்னும் அதிக கிருபை கொடுக்கணுன்றதான் தேவனுடைய நோக்கம். நாமே நம்முடைய பெருமையில் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு கர்த்தர் சில பேர் என்ன பண்றாருன்னா, சில வேளையில பெரும் தோல்விகளை, பெரும் நெருக்கங்களை, இடுக்கங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில அவரே அனுமதிக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. இது ஒரு டெம்பரரி சீசன் தான், இது மறந்துடாதீங்க. கர்த்தர் சில வேளை நம்மளை சில பாடங்களை கடினமாக கற்றுக் கொடுக்கும்படி சில தடவை தேவன் என்ன செய்கிறார்னா நெருக்கங்களுக்குள்ள கொண்டு வர்றார். அப்போ நம்ம கர்த்தருடைய வல்லமை நாம் புரிந்து கொள்வோம், தேவனுக்கு கனத்தை கொடுப்போம், தேவனுக்கு மகிமையை கொடுப்போம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமையை கொடாமல் தனக்கு நேராக மகிமை திருப்புகிற சுபாவம் யாருடைய சுபாவம்னா தேவ சுபாவம் அல்ல, அது லூசிஃபருடைய சுபாவம். நான் ஏறுவேன், நான் உயருவேன், நான் உட்காருவேன். முடிவென்ன? இருக்கிற ஸ்தானமே போயிடுச்சு. தேவன் அவனை மேலது கீழே தள்ளிட்டார். பிசாசானவன் ஆதி மனிதனாகி ஆதாம் ஏவாளை சோதித்த பொழுது என்ன வார்த்தை சொல்லி சோதிச்சான்? இந்த கனியை மாத்த நீங்க புசிச்சீங்கன்னா உங்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும், தேவர்களை போல மாறி விடுவீர்கள். அவ்வளவுதான். இந்த மனுஷனுக்கு வந்த பெருமையில போய் தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் இருந்ததெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த அழிவை தாம் திட்டமிட்டவர்கள் மேல் பிசாசு கொண்டு வந்து விடாதபடி கர்த்தர் சிலவுல உருவாக்குறதுக்குனே சிலவழில நெருக்கமான இடங்கள்ல கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். சில நான் யோசிப்பேன், ஆண்டவரே நீங்க தேவையை சந்திக்க தான் செய்றீங்க, அதை கொடுக்கறத மொத்தமா கொடுத்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரே நாள்ல எங்க ஜபத்தெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் அளிச்சு எங்களை எப்படி வருஷமெல்லாம் அழ விடாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணுது. கர்த்தருக்கு தெரியும், இவனுக்கு மொத்தமா கொடுத்தா இவன் நம்ம பக்கமே திரும்ப மாட்டான்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவார்னா நெருக்கத்தின்